பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் 2024ஆம் ஆண்டு இந்த இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கம் நிறைந்தவர். நம்மளை நம்பி ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வருஷத்தை கொடுத்து ஆசிர்வதித்து இந்த வருஷம் இருக்கட்டும் என்று நமக்காக பரிந்து பேசி அவர் விருப்பத்துக்கு சித்தத்தை செய்ய இந்த வருஷத்தை ஆயுசினால் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துவீரே, நன்மைகள் நினைத்தீரே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துவீரே, நன்மைகள் நினைக்கிறே. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, உம் அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, உம் அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்ததற்கா. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, உம் அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்பிலோ, தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே,
நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக நன்றி. நன்றி நாதா. கிருபை நாதரே அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ என் உயிர் கால முழுதோ ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ என் உயிர் கால முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக நன்றி. நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி. நன்றி ராஜா. நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிருபை நாதரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ அப்பா அப்பா. எஸ் உங்களுக்குத்தான் எங்கள் ஆராதனை ஆராதனை. கிருபை நாதரே அப்பா அப்பா இயேசு ராஜா. உங்களுக்குத்தான். Thank you Lord. உமக்கு நன்றி. உம்முடைய மகிமைக்கு நன்றி, கிருபைக்கு நன்றி, பிரசன்னத்துக்கு நன்றி. ஒரு புதிய ஆண்டை கொடுத்து எங்களை நடத்த போகிற தேவாதி தேவனுக்கு நன்றி. அற்புதங்களின் ஆண்டாய் அமைய போவதற்கு நன்றி. பெருமை மாறப் போவதற்காக நன்றி. அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படுவதற்காக நன்றி. யாரெல்லாம் இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். தேவ பிரசன்ன இறங்கி மூடி நடத்துவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கம் நிறைந்தவர். நம்மளை நம்பி ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வருஷத்தை கொடுத்து ஆசிர்வதித்து இந்த வருஷம் இருக்கட்டும் என்று நமக்காக பரிந்து பேசி அவர் விருப்பத்துக்கு சித்தத்தை செய்ய இந்த வருஷத்தை ஆயுசினால் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. எவ்வளோ அருமையான வார்த்தை இல்லை? அவன் உயிரோடு இருக்கிறது. யோசுவா இப்போ உயிரோடு தான் இருந்தான். ஏன் உயிரோடு இருந்தான்? அவருடைய ஆத்மா தேவனோடு இணைந்து இருந்தது, பொருத்தப்பட்டு இருந்தது. ஹார்ட் பீட் அவர் தான்,
சுவாசம் தேவன்தான். அதனால் அவனுக்குள்ளே எப்பவும் தேவனுடைய சுவாசம், ஆவி, பரிசுத்தாவியானவர் ஓடிக்கொண்டே இருந்தது. அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்திருக்க முடியாதுனாரு. ஏன்னா மோசையோடு இருந்து பல வாக்குவாதங்களை, பல சண்டைகளை, பல பிரச்சனைகளை சந்தித்த மனுஷன்தான் யோசுவா. இப்போ யோசுவா காலம் வந்துருச்சு. மோசையின் காலத்துக்கு பிறகு அவர் கானானுக்கு கூட்டிகிட்டு போகணும். புதிய அத்தியாயம். பல தரப்பட்ட ஜனங்களை சந்திக்கணும், தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணும், ஜனங்களை ரொம்ப சாஃப்டாக நடத்தணும். அவங்க எதுக்குறாங்கன்னா இவர் தள்ளிட முடியாது, ரொம்ப சாந்தம் வேணும், அமைதி வேணும். இப்படிலாம் இருக்கிற நிலையில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னாரு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைப்பா, தைரியமாக இருந்தார். சொல்லிட்டு சொன்னார். அதே யோசுவா 1:8 இந்த வேத வசனம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, விலகாதிருப்பதாக அப்படின்னாரு. அப்போ இந்த வேத வசனத்தை கடைபிடி, இதை மெமரி பண்ணி வச்சுக்க. உங்கள் மைண்டில், உங்கள் இருதயத்தில், சிந்தையில் இந்த வருஷம் பூரா ஒரு டிசிஷன் எடுக்க, ஒரு காரியத்தை செய்ய, ஒரு தொழிலை செய்ய, ஒரு வேலையை நடத்த நம்மளால் முடியாது. இன்னும் இந்த வார்த்தையில் ஒரு வழி இருக்குது, ஒரு வெளிச்சம் இருக்குது. இந்த வார்த்தை இருந்துச்சுன்னு வைங்களே, ஒருவனும் உங்களை ஏற்று நிற்க முடியாது. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 105ஆம் சங்கீதம் 28 நாம் வாசித்து பார்த்தா, அவருடைய வார்த்தையை எதிர்ப்பார் இல்லையா? அவருடைய வார்த்தையை எதிர்ப்பார் இல்லையா? இன்னைக்கு அந்த வார்த்தை எப்போவும் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது, துதிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி உங்களுக்கு ஒரு வார்த்தை, அன்றன்றைக்கு ஒரு வார்த்தை அருளணும். அப்படி அந்த வார்த்தையை அருளி நீங்கள் அந்த வார்த்தையில் நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா சாத்தா அவங்களை எதிர்க்க முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் உள்ள சரக்கு இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது, தேவனுடைய பிரச்சனை இருக்குது, அவன் தெரிஞ்சுக்குவான். அதனால் உங்களை எதிர்க்க முடியாது. அதுக்குத்தான் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார்? அந்த யோசுவாவுக்கு இந்த வேத வசனத்தை தியானிப்பான்னு சொன்னார். அது மட்டுமா, நீங்கள் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 44 வசித்து பார்த்தீங்கன்னா, இவனைப் போல ஒருவன் இந்த பூமியில் இல்லை பார்வோன் சொல்லுகிறார். ஏன்னா யோசேப்புக்கு அவ்வளோ பெரிய ஞானம். அந்த யோசேப்பு ஞானம் பூமியில் ஒருத்தரும் கொடுக்கப்படலையா, பரத்திலிருந்து வந்த ஞானங்க. யாக்கோப்பு 3:17 சொல்லுது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் ரொம்ப விசேஷித்ததான், கலப்படம் இல்லாததான். அது பூமியவே நாடாது, பண ஆசையே இருக்காது, உலக ஆசையே இருக்காது. நித்தியத்தை பற்றி, பரலோகத்தை பற்றி, இயேசுவை பற்றி, தேவ பிரசன்னத்தை பற்றி, ஊழியத்தை பற்றி, தேவனுடைய திட்டத்தை பற்றி தான் அதை நினைக்க வைக்கும். இதிலிருந்தே நம்ம யார் தேவ பிள்ளைகளான்றதை நம்மளால் பிடிக்க முடியும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் ரொம்ப மேலானதான். இந்த ஞானத்தை யோசுவா பெற்றிருந்தான். உபாகமத்தில் பார்க்குறோம் 34:9 மோசே தன் கைகளை வைத்த போது ஞானத்தின் ஆவி அவரை நிரப்பியிருந்தாராம். யாரை? யோசுவாவை. அந்த ஞானத்தின் ஆவிதான் ஒருவனை நம்மை மேற்கொள்ள முடியாதபடி கர்த்தர் உனக்கு பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை தந்து ஒரு டிசிஷன் எடுக்க, ஒரு தீர்மானம் எடுக்க, உடனுக்குடன் மேற்கொள்ள ஒரு ஞானத்தின் ஆவியை தர்றாராம். அதை தாங்க வேதம் சொல்லுது. இயேசு சொன்னார்ல லூக்கா 21:15 உன் எதிரிகள் ஒருவரும் எதிர்க்கவும் எதிர்நிற்கக்கூடாத வார்த்தையை, பேச்சுவன்மை, ஞானத்தை தருவேனார். இந்த வருஷம் உங்களுக்கு ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரால் அளவில்லாமல் நிரப்பி, ஞானத்தின் ஆவியால் நிரப்பி, உங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பி, எந்த உலகமோ பிசாசோ மனிதர்களோ மேற்கொள்ள முடியாதபடி கர்த்தருடைய வல்லமை இறங்கி உங்களை மூடும்படி ஆண்டவராகிய தேவன் இந்த வருஷத்திலே உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவன் இந்த ஆண்டு நடத்தும்படி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும்
கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஈவாக கொடுத்த இந்த புதிய வருஷத்துக்காக நாளுக்காக நன்றி சொல்லு. நீர் எங்கள் மேல் பிரியமாக இருந்தபடியால் இன்னும் ஒரு வருஷத்தை காணவும் எங்களுக்கு கூட்டி கொடுத்தீரப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வருஷத்தை தொடங்குகிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், வேலையை கையிட்டு செல்ல வேலையை ஆசீர்வதியும், வருமானத்தை தொழிலை ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதியும். ஆண்டவரை, எந்த பக்கம் போனாலும் இதுதான் வழி, இதில் நடந்து போங்கள் என்ற சத்தத்தை கேட்டு சித்தம் செய்ய உதவி செய்யும். இந்த வருஷம் வல்லமையுடையவர், மகிமையான காரியங்களை ஒவ்வொருவருக்கும் செய்து நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளை களிகூற பண்ணும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டும் உங்கள் யாவருக்கும் புது வருஷ வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.